திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் குடமுழுக்கு விழா நடைபெறுவதையொட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 1008 பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்பு. நிகழ்ச்சியைக் காண ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழியில் 1000 ஆண்டுகள் பழமையான கபர்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் 1008 பேர் பங்கேற்பு. திருவலஞ்சுழியில் 1000 ஆண்டுகள் பழமையான கபர்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டுள்ள வெள்ளை விநாயகர் சன்னதி உலகப் புகழ்பெற்றது. இங்கு அமைந்துள்ள சிற்பங்கள் கருங்கல்லால் ஆன ஜன்னல்கள், மேற்கூரை சிற்பங்கள் புகழ்பெற்றது. இப்புகழ்பெற்ற ஆலயத்தின் குடமுழுக்கு விழா எதிர்வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 1008 பரதநாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்ட நாட்டிய நிகழ்ச்சியில் ஆண் பெண் என இரு தரப்பினரும் வயது வித்தியாசம் இன்றி பரதநாட்டிய நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியைக் காண ஆயிரக்கணக்கானோர் இந்த ஆலயத்தில் குவிந்தனர். நாட்டிய சேனை 2.0 நாட்டிய சேனை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலைப்பயண வழிகாட்டுதல் சங்கம் அப்படின்ற அமைப்பை நாங்கள் சென்னையில் வச்சுருக்கோம். வருடம் நாங்கள் தமிழகத்தில் ரொம்ப பழமையான கோயில்கள், ஆனால் பேசப்படாத கோயில்களில் நடனத்தின் மூலம் அந்த கோயில்களை மக்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம். இந்த வாட்டி கும்பகோணத்தில் எவ்வளோ பெரிய கோயில் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பெரிய கோயிலாக பட்டது திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் கோயில். அதே மாதிரி இந்த கோயிலுடைய வரலாறுகள் கேட்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது. 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ஒரு கோயில் இன்னைக்கு நம்ம மக்கள் பார்வையில் இருந்து இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நாட்டியத்தின் மூலமா, பரதநாட்டியத்தின் ஒரு இயக்கமான நாட்டிய சேனையின் மூலமா நாங்கள் இதை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதோட மெயின் காஸ் என்னன்னா, வர செப்டம்பர் 4ஆம் தேதி அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோவில் திருவலஞ்சுழியில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. இப்போ இந்த நடன நிகழ்ச்சியை பார்த்து இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்னைக்கு வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்காக நடத்தக்கூடிய ஒரு ஈவெண்ட் இது. இதில் கலந்துக்கிட்ட எல்லா பரதநாட்டிய கலைஞர்களுக்கும் எங்களுடைய சார்பாகவும் கோயில் நிர்வாகிகள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.